நான் டாக்டர் ஜே முகமது பத்ருதீன், பல் மருத்துவர், வடமலையான் மருத்துவமனை, திண்டுக்கல். இன்னைக்கு மார்ச் 20th வேர்ல்ட் ஓரல் ஹெல்த் டே. அதாவது நம்மளுடைய வாய் சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்காக வேர்ல்டு டென்டல் ஃபெடரேஷன் எடுத்திருக்கிற ஒரு இனிஷியேட்டிவ். இப்போ நம்ம உடம்புல மற்ற உறுப்புகளை எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாய் சுகாதாரத்தையும் பராமரிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. மவுத் இஸ் தி கேட்வே டு தி பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய வாய் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கான ஒரு நுழைவாயில். இப்போ நம்ம வாயில் ஒரு சில கிருமிகள் இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுடைய உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்மளுடைய வாயை தொடர்ந்து நம்மளுடைய மூச்சு குழாயும் நம்மளுடைய செரிமான குழாயும், அதாவது ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவோம், அது ரெண்டுமே நம்மளுடைய வாயை தொடர்ந்து இருக்கு. ஸோ எனி இன்ஃபெக்ஷன் இன் அவர் ஓரல் கேவிட்டி அது நம்மளுடைய உடல்ல இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ முன்னாடி காலத்துலலாம் பல் போனால் சொல் போகும் அப்படின்னு தமிழில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சொல் மட்டும் கிடையாது, பல்லுங்கிறது நம்மளுடைய சிரிப்புக்காகவும் பேச்சு திறமைக்காகவும் நம்மளுடைய முகத்தினுடைய அப்பியரன்ஸ்க்காகவும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போது நிறையா பேர் பார்த்தோம்னா பற்களை அந்த அளவுக்கு பராமரிக்கிறது கிடையாது. நம்ம வாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி பற்கள் தான். அதோடு சேர்த்து டங்கு, நாக்கினுடைய அடிப்பகுதி, ஃப்ளோர் ஆஃப் த மவுத் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நம்மளுடைய கன்னத்தினுடைய உள்பகுதி, நம்மளுடைய கம்ஸ், இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு அமைப்பாக வாயின்னு நம்ம ஓரல் கேவிட்டின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போது இந்த வாய் சுகாதாரத்தை நம்ம எப்படி பராமரிக்கணும், நம்ம ஓரல் கேவிட்டியில் இருக்கிற ஒரு பார்ட்ஸையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒருவேளை அதில் நம்மளுக்கு பாதிப்பு வந்தால் அதை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஓரல் கேவிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் பெரும்பான்மையான பகுதி பற்களாக இருக்கு. ஸோ நம்மளுடைய டூத்தில் என்ன பிரச்சனை வரும்? டென்டல் கேரிஸ், பல் சொத்தை. பல் சொத்தைங்கிறது சின்ன வயசு பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே காமனாக வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். இது இர்ரிவர்சபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பல் சொத்தை ஒன்ஸ் வந்துட்டா அது நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனாலையோ இல்லை மெடிசின் சாப்பிட்றதுனாலையோ எந்த விதமான பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனாலையும் அந்த பல் சொத்தைங்கிறது போகாது. நம்ம இங்கே டென்டல் செட்டப்பில் அந்த டென்டல் கேரிஸை நம்ம ட்ரில் பண்ணி எடுத்து அதை நம்ம சிமெண்ட் வச்சு ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த டென்டல் கேரிஸுங்கிறது கண்ட்ரோல் ஆகும். அப்போது சின்ன வயசு பசங்க 4-5 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் பார்த்துருப்போம். மேல் பற்கள் எல்லாம் சொத்தையாகி சேதமடைஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டில் ஃபீடிங் இருக்கு இல்லையா, இந்த பேபி பாட்டில் ஃபீடிங், இந்த ஃபீடிங் டைம் இன்க்ரீஸ் ஆகிரும். நம்ம குழந்தைகள் தூங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த பாட்டில் ஃபீடிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அப்படியே பாட்டிலை வாயில் வச்ச மாதிரியே குழந்தைகள் தூங்கிடும். நம்மளும் அதை எடுக்கிறதுக்கு மறந்துடுவோம். குழந்தையும் நிம்மதியாக தூங்குதுன்னு சொல்லி விட்டுருவோம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து முதல்ல நம்ம வெளியில வரணும். இந்த குழந்தைகளுக்கான பேபி பாட்டில் ஃபீடிங்னால வரக்கூடிய சொத்தைகளை நம்ம பாதுகாக்க முடியும். அடுத்து நம்ம பெரியவர்களுக்கு நம்ம சொத்தை அதிகமாக சுகர் கண்டென்ட் ஃபுட்ஸ், கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால டென்டல் கேரிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பற்கள்னு எடுத்துட்டோம்னா அதுல 3 முக்கியமான லேயர்ஸ் இருக்கு. மேலே எனாமல், அதுக்கு கீழே டென்டின், தேர்ட் பல்ப். இந்த டென்டல் கேரிஸ் எனாமல்ல ஆரம்பித்து உள்ளக்க டென்டின்ல ப்ரொசீட் ஆகி பல்ப்பை ரீச் பண்ணும். மொதல் 2 லேயரில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு சிம்டமே தெரியாது. ஒரு மைல்டு டிஸ்கலரேஷன், பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒன்ஸ் அந்த 2வது லேயரை கிராஸ் பண்ணி 3வது லேயரை டச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு சிவியர் சென்சிட்டிவிட்டி அண்ட் பெயின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம வேகமாக போய் நம்ம பல் மருத்துவரை போய் பார்ப்போம். டாக்டர், எனக்கு பல்லு வலி ரொம்ப சிவியராக இருக்கு அப்படின்னு. பை த டைம் அந்த டூத்துடைய ஸ்ட்ரக்சர் ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கும். அந்த டேமேஜ் ஆன டூத்தை சேவ் பண்ண முடிந்தால் அதை நம்ம ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அப்படி ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு அந்த பல்லு எடுக்கிற நிலைமைக்கு
ஆளாகிடுவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பல்லு அப்புறம் இருக்காது. அடுத்து வெறும் டென்டல் கேரிஸ் மட்டும்தான் டூத்தில் வருமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னொரு இஷ்யூவும் இருக்குது. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் ஒரு தின் பயோஃபிலிமாக ஃபார்ம் ஆகும். டென்டல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்டல் பிளாக் நம்ம கண்ணுக்கே தெரியாது. நார்மலாக நம்ம சாப்பிடுவோம், வாய்க்கு பிடிச்சி துப்பிடுவோம், வாயில் அங்கங்கே சாப்பாடு ஒட்டியிருக்கான்னு பார்த்து மெயின்டைன் பண்ணுவோம். இதுதான் நம்ம காமனாக பண்ணுற விஷயம். நான் உட்பட இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவோம். இப்போது அந்த டென்டல் பிளாக்குங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது நாளடைவில் 2 அல்லது 3 மாதங்களுக்கு மேலே அந்த பிளாக் இருந்தால் அது அப்படியே கேல்குலஸ் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். கேல்குலஸுங்கிறது நத்திங், அது ஒரு கற்படிவம், கல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். மினரலைஸ்டு ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேர்த்துக்கு பற்களில் மஞ்சள் கலரில் நம்மளுடைய கம்ஸுக்கும் டீத்துக்கும் இடையில மஞ்சள் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கும் எல்லா பற்கள்லையுமே. முக்கியமாக நம்மளுடைய பற்களுடைய உள்பகுதியில் அது ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கேல்குலஸுங்கிறது நம்மளுடைய கம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்கு 2 தடவை நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த கேல்குலஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த கேல்குலஸ் நம்ம ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கம்ஸை டேமேஜ் பண்ணும். நம்மளுடைய டீத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆல்வியோலார் போன்ஸ், இந்த போன் தேய ஆரம்பிச்சிடும். இந்த எலும்பு தேஞ்சுது அப்படின்னா நம்மளுடைய பல்லு ஸ்ட்ரென்த் இழந்துரும். கடைசியில் அந்த பல்லு ஆடி விழுக ஆரம்பிச்சிடும். இந்த விஷயம் நிறையா பேர் நம்ம கேர் பண்ணிக்க மாட்டோம். எனக்கு வாயில் பல்லில் சொத்தையே இல்லை டாக்டர், எனக்கு பல்லு ஆடுது, பல்லு வலிக்குது அப்படின்னு நீங்கள் காமனாக நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கான காரணம் இதுதான். செகண்ட் திங், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த கம்ஸ், இந்த பெரியோடான்சியம் டுகெதர், இந்த பல்லுக்கு சப்போர்ட் பண்ணுற எலும்பு, கம்ஸினுடைய பெரியோடான்டல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டீத் அண்ட் கம்ஸுக்கு நடுவில் ஒரு லிகமெண்ட் ஒன்று இருக்கும். இந்த லிகமெண்ட், இதை டுகெதர் பெரியோடான்சியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரியோடான்டைட்டிஸுங்கிற ஒரு நோய் சுகர் இருக்கிறவங்களுக்கு அன்கண்ட்ரோல்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக இந்த கேல்குலஸை நம்ம ரிமூவ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு பேட் பிரெத், அதாவது வாய் துர்நாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாய் துர்நாற்றம் இந்த கேல்குலஸ்னால மட்டும்தான் வருமா, கம் ஹெல்த் வீக் ஆனதுனால தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒருவேளை நம்மளுக்கு வயிற்றுல புண்ணு இருந்தாலும் கூட, தொண்டையில் புண்ணு இருந்தாலும் கூட நம்மளுக்கு இந்த பேட் பிரெத் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக விஸ்டம் டீத் ப்ராப்ளம். அதாவது விஸ்டம் டீத்துங்கிறது நம்மளுடைய 18 வயசுல இருந்து 24 வயது வரை இந்த வயதுக்குட்பட்டவங்களுக்கு வெளியில வரக்கூடிய பற்கள். பொதுவாக 3 கடவாய் பற்கள் இருக்கும். நம்மளுடைய வாயை 4 செக்மெண்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா ஒரு செக்மெண்ட்டுக்கும் 3 கடவாய் பற்கள் இருக்கும். அதில் 3ஆவதாக முளைக்கக்கூடியது தான் இந்த விஸ்டம் டீத். நிறையா பேர்த்துக்கு இந்த பற்கள் வெளியில் வராது. பிகாஸ் அது நம்மளுடைய ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக நம்மளுடைய ஜா சின்ன சைஸாக இருக்கிறதுனால, கம்பேரிட்டிவ் டு ஓல்டர் ஜென்ரேஷன், இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த ஜா சின்ன சைஸில் இருக்கிறதுனால அந்த டீத் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்துருது. இந்த இருக்கிற பல், இதுதான் நம்மளுடைய கடவாய் பற்கள் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற பல்ல இந்த மாதிரி இடிச்சிட்டு கிராஸாக நிற்கும். பொதுவாக இப்படி வெளியில் வர வேண்டிய பல்லு இப்படி இடிச்சிட்டு கிராஸாக நிற்கும். இப்படி கிராஸாக நின்று இடிச்சு இந்த பல்லையும் டேமேஜ் பண்ணிடும், இந்த டூத்தும் டேமேஜ் ஆயிரும். அதனால 2 பல்லும் டேமேஜ் ஆகி 2 பற்கள்லையுமே வலி சிவியராக வரக்கூடும். ஸோ இப்போ இதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னா, ப்ரொஃபிலாக்டிக்காக நம்ம பண்ணுறது, அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஸ்டம் டீத் வெளியில் வராதவங்களுக்கு நம்ம ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணி அந்த விஸ்டம் டீத்தை ரிமூவ் பண்ணுறது. அடுத்தபடியாக பல் சீரமைப்பு. நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து, அதாவது ஒரு 8 அல்லது 9 வயதுல இருந்து 25-26 வயசு, இந்த வயதுக்குட்பட்டவங்களுக்கு பல்லுடைய அமைப்பு ஒரு சில பேர்த்துக்கு முன்னாடி எத்தி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு முன்னாடி பின்னாடியும் ஜிக்ஸாக்கா பல்லு டூத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட்னால கூட நம்மளுடைய ஓரல் ஹெல்த் பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கேல்குலஸ், இப்போ இந்த ப்ராப்பரா பல்ல அரேஞ்ச்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய முகத்தினுடைய அப்பியரன்ஸும் வித்தியாசமா இருக்கும், நம்மளுடைய உள்ள ஓரல் ஹைஜீனும் ரொம்ப புவரா மெயின்டைன் ஆகும். அடுத்தபடியாக சாஃப்ட் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள். சாஃப்ட் டிஷ்யூனா என்ன, நம்ம டங் பார்த்தோம்,
நம்மளுடைய கன்னத்தினுடைய உள்பகுதி பக்கல் மியூகோசா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூகோசா, அதுக்கப்புறமா கம்ஸ், நம்மளுடைய லிப்ஸ், இது எல்லாம் சேர்த்து தான் சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட் டிஷ்யூவில் 2 டைப் ஆஃப் டிசீஸ் வந்து வரும். ஒன்று ஹீலிங் அல்சர்ஸ், இன்னொன்று நான் ஹீலிங் அல்சர்ஸ். ஹீலிங் அல்சருங்கிறது அது ஒரு ஜஸ்ட் நார்மல் வாய் புண்ணு தான். நிறைய பேர்த்துக்கு ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆனால் வாய் புண்ணு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆக்சிடென்டலாக கடிச்சிட்டா வாய் புண்ணு, உதட்ட கடிச்சிட்டா வாய் புண்ணு வரும். இல்லை நம்ம உடம்புல விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது, நீர் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வெயில் காலத்துலலாம் அதிகமாக வாய் புண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய் புண்ணெல்லாம் டாபிக்கல் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டாபிக்கல் பெயின் கில்லர், டென்டோஜெல், லிக்னோகெயின், இந்த மாதிரி ஜெல்ஸ்லாம் அப்ளை பண்ணால் சப்சைட் ஆயிரும் அந்த அல்சர்ஸ். மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த வாய்ப்புண்ணு கம்மியாயிடும். இன்னொரு டைப் ஆஃப் டிசீஸ் நான் ஹீலிங் அல்சர்ஸ். அதாவது ஒரு சில பேர்த்துக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும், டொபாக்கோ சிவிங் இருக்கும், நிறையா பாக்கு போடுற பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஹீலிங் அல்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஹேபிட்ஸ் அவங்க நிப்பாட்டலை அப்படின்னா அது எதிர்காலத்தில் அது ஒரு வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு வர அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த ஹேபிட் இருந்தால் அதை உடனடியாக நிப்பாட்டி நம்மளுடைய ஓரல் ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நீங்களே யோசிச்சிருப்பீங்க. நான் பேசும் பொழுது எனக்கு வந்து டாக்டர் சொன்ன இந்த பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் நான் தெளிவாக ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு நம்மளுடைய டென்டல் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய ஓரல் ஹைஜீன் நல்லா மெயின்டைன் பண்ணுறோமோ இல்லையோ, அதை பற்றி நீங்கள் ஒரியே பண்ணாதீங்க. வருஷத்துக்கு 2 தடவை உங்களுடைய டென்டிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டென்டிஸ்ட் இருப்பாங்க, ஆர் ஃபேவரட் டென்டிஸ்ட் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா உங்கள் ஏரியாவில் ஒரு டென்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த டென்டிஸ்ட்டை நீங்கள் போய் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ நிறையா நம்ம செலவு பண்ணுறோம், பட் பற்கள்னு வந்துட்டா நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப காமன் நம்ம நாட்டில். ஸோ அதனால் தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு 2 தடவை நீங்கள் உங்களுடைய டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுடைய ஓரல் ஹெல்த் செக் பண்ணுவாங்க. என்ன இஷ்யூஸ் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் ஆகும். இப்போது சொத்தப்பல் இருக்குது, வலி இருக்குன்னா நம்ம டீத் சேவ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தால் அதை ரூட் கெனால் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு பல்லை எடுத்திருப்பீங்க, சொத்த பல்லு வந்து. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பல்லை ரீப்ளேஸ் பண்ணணும். பல்லை எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. சரியாக கடிச்சு சாப்பிட முடியாது. சரியாக கடிச்சு சாப்பிடாத உணவுப் பொருளை நீங்கள் முழுங்குனீங்கன்னா அது செரிமானம் சரியாக உங்களுக்கு நடக்காது. அதனால உங்களுக்கு உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பல்லு வேணும். அதனால எடுத்த இடத்துல கண்டிப்பாக பல்லை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் நம்ம கீழ்த்தாடையுடைய ஜாயிண்ட் காது பக்கத்தில் இருக்கும். இந்த பக்கம் கீழ்த்தாடையில் இருக்கும். இந்த ஜாயிண்ட்லையும் ப்ராப்பர் அக்ளூஷன், கடிக்கிறதுக்கு பல்லு இல்லைனாலும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்மளுடைய சாஃப்ட் டிஷ்யூ சொன்னோம் இல்லையா, டிஷஸ். இந்த மாதிரி ஹீலிங், நான் ஹீலிங் அல்சர்ஸ் இருந்தால், உங்களுக்கு ஹேபிட்ஸ் இருந்தால், அதை கண்டிப்பாக உடனடியாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணி ப்ராப்பரான ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்கள். இயர்லி ட்வைஸ் அல்லது ஒன்ஸ் நம்மளுடைய பற்களை வந்து சுத்தம் பண்ணணும். நம்மளுடைய பற்களை க்ளீன் பண்ணோம். அதாவது நம்ம டெய்லி டே டு டே ப்ரஷ் பண்ணுவோம். டாக்டர் நான் 2 தடவை ப்ரஷ் பண்ணுறேன், எனக்கு வந்து வாய் சுத்தமாக இருக்குன்னு நீங்களே நினச்சிக்காம, அந்த கேல்குலஸ்னு சொன்ன அந்த கற்படிவங்கள் எல்லாம் ப்ரஷ்னால எடுக்க முடியாது. அதை நம்ம இங்கே டென்டல் சேரில் அல்ட்ராசோனிக் வைப்ரேட்டர் ஸ்கேலருங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம அந்த கற்படிவங்களை ரிமூவ் பண்ணாதான் அந்த கேல்குலஸ் கம்ப்ளீட்டாக போகும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். இந்த ஓரல் ஹெல்த் டேல நம்மளுடைய ஓரல் ஹெல்த்தையும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்ததோடு நிப்பாட்டிக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம வடமலையான் திண்டுக்கல்ல டென்டல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த பல் மருத்துவம், நம்ம சொன்ன பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இங்கே ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நம்மளுடைய அப்ரோச் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த பதிவை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஓரல் ஹெல்த் டே அன்னைக்கு நம்மளுடைய ஓரல் ஹெல்த்தையும் ஹைஜீனையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோன்னு நம்மளுக்கு நாமே ஒரு சபதம் எடுத்துட்டு நம்ம ப்ராப்பராக நம்மளுடைய ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.